இங்கெல்லாம் சொல்கிறாங்க மத சார்பற்று இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அனைத்து மதங்களையும் ஏற்று நடத்துகின்ற அரசாங்கமாக தான் இருக்கணும். மத சார்பெல்லாம் அற்றெல்லாம் இருக்க வேணாம். எல்லாம் மதம் இல்லாமல் மனுஷன் கிடையாது இன்றைக்கி. நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது மதம் இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? நீங்கள் வந்து ஏற்கனவே 10-3/4 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அவர் வந்து இன்னும் வருஷம் கடன் தான் வாங்க போகிறாரு. எல்லாருமே சொல்கிறோம் இன்னும் 5 ஆண்டுகள் முடியும் போது இந்த அரசாங்கம் 20 லட்சம் கோடி கடனை தமிழக மக்கள் மேலே சுமத்திட்டு தான் போகிறாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அப்போது திமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்களுமே இது போல நடிகையின் பெயர் எடுத்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானார். பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுமே இதே பெயரை எடுத்து அவரும் விமர்சனத்துக்கு உள்ளானார். அப்போதெல்லாம் திமுக வந்து ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுச்சு. ஆனால் தாவேக அரசு மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே பார்க்கப்படுகிறது சார். இல்லை, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யார்? இப்போ வந்து இப்போ இருக்கிற மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் மாதிரி பேசுகிறாங்களா? அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யார்? ஏன்னா என்ன பிரச்சனைன்னா, உங்களால் தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபெய்த் நம்பிக்கையின் மேலே கை வைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் வந்து உதயநிதி வந்து ரொம்ப பிரபலமானாங்க. பிரபலமாகிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று நல்லது செஞ்சு பிரபலமாகலாம், இல்லைன்னா நல்லது செஞ்சு பிரபலமாகலாம். எதிர்வினை நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையிலேருந்து தமிழகமே பெரும் பரபரப்பாக இருப்பது, மீடியாக்களில் காட்டப்படுவது என்னவா இருக்கு அப்படின்னா, முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேக அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் அருகே அவர் பேசிய அந்த பேச்சுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கு. இது குறித்து விவாதிக்க நம்ம அரங்கத்திற்கு வந்து வருகை தந்திருக்கும் ஆடிட்டர், அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நிறைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். வணக்கம் சார். நேற்றைக்கு தஞ்சாவூர்ல 3 ஆகஸ்ட் 2026 பனகல் கட்டிடம் அருகே ஒரு விவசாய போராட்டம் திமுக விவசாய அணியால் அது நடத்தப்பட்டிருக்கிறது சார். அதில் தமிழக முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. பல்வேறு விஷயங்கள் தாவேக அரசு குறித்தெல்லாம் பேசிட்டு வரும்போது ஒரு இடத்துல இவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலையா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. திமுக மீது பொய் வழக்கு போடுவது தான் இவருக்கு ஒரே கவலையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ உங்க குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்கள் த்ரிஷா அப்படிங்கிற நடிகையின் பெயரை எடுத்து கோஷம் போடுறாங்க. அப்போ அவரு ஒரு கமெண்ட் பாஸ் பண்றாரு, ஒரு பாஸ் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாரு. பாஸ் பண்ணிட்டு நான் காவேரி குறித்து தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. இது ஊடகங்கள்ல பெரிய பேசு பொருளாகிறது. இது இரட்டை அர்த்தத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க, அதுக்கான விளக்க உரையெல்லாம் வருகிறது. அதன் பெயரில் தாவேக அரசு இன்று காலை அவரை வந்து கைது செய்திருக்கிறது. 9 வழக்குகளின் பிரிவில் அவர் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அவரை கொண்டு போயிட்டு இருக்காங்க சாலை மார்க்கமாக. இந்த கைதின் பின்னணி என்னவா இருக்கும்? இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு திமுக சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நம்ம தினசரி நாள்காட்டி பார்க்கும்போது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருக்குறள் பற்றி சில பதிவுகள் வரும். இன்னைக்கு இந்த குறளை போட்டு அந்த குறளோட விளக்க உரையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஊழ்வினை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறளை பற்றி படித்தேன் நான். ஊழ்வினை அப்படின்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சனாதனத்தில் வந்து நீங்கள் என்ன விதைச்சிங்களோ அதுதான் அறுவடை பண்ண போகிறீங்க. அதான் போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணியங்களாக இருக்கலாம், இல்லை இந்த ஜென்மத்தில் பண்ணி கொண்டிருக்கிற பாவ புண்ணியங்களாக இருக்கலாம். ஆனால் கீதையிலலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நடந்து வர காலகட்டங்களில் கலிகாலத்தில் கை மேலே பலன். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும், அடுத்த ஜென்மத்துக்கெலாம் வெயிட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. சிலப்பதிகாரமும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொல்லி. ஆமாம், எல்லாருமே குறளோவியத்திலே அவர் எழுதியிருக்கிறாரு. ஊழ்வினைக்கெலாம் வந்து டெஃபினேஷன்லாம் கொடுத்து எழுதியிருக்கிறாரு. ஸோ ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி திரும்பி பாருங்கள், பக்கத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் நீங்கள். இவர் வந்து ஒரு மாநாட்டில், சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதனத்தை பற்றி பேசுகிறார். சனாதனத்தை வந்து நாங்கள் வந்து மலேரியா, கொசு, டெங்கு மாதிரி ஒழிக்க போகிறோம் அப்படின்றாங்க. இப்போ இந்திய நாட்டில், பாரத திருநாட்டில் 145 கோடி மக்கள் வசிக்கின்ற நாட்டில் ஒரு 80-85% மக்கள் சனாதனத்தை தன்னோட நம்பிக்கையாக கடைபிடித்து வருகின்ற மக்களோட நம்பிக்கைக்கு எதிராக பேசியிருக்கிறீங்க. அப்போ சிட்டிங் மினிஸ்டராக பேசுகிறீங்க. ஒரு அரசாங்கம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் சொல்கிறாங்க மத சார்பற்று இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அனைத்து மதங்களையும் ஏற்று நடத்துகின்ற அரசாங்கமாக தான் இருக்கணும். மத சார்பெல்லாம் அற்றெல்லாம் இருக்க வேணாம். எல்லாம் மதம் இல்லாமல் மனுஷன் கிடையாது இன்றைக்கி.
நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது மதம் இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா? என்னைக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு நான் அப்போ ஒத்துக்கலாம் மத சார்பற்றதுன்னு சொல்லிட்டு. எல்லா மதங்களும் நீங்கள் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னா அவர் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கிறார், கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த, முஸ்லீம் மதத்தை, அது மாதிரி இஸ்லாம் மதத்தை மதம் இல்லாமல் இன்றைக்கி மனிதன் இல்லை. அப்போ நீங்கள் அனைத்து மனிதர்களையும் ஏற்றுக்கொண்டு போகும்போது, அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டு நடத்துகின்ற ஒரு அரசாங்கமாக அப்போ இருந்தபோது, எப்படி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்தி அவங்களோட மனதை புண்படுத்தி நீங்கள் பேசியிருக்கிறீங்க? அதுக்கு நிறைய கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, போய் மன்னிப்புலாம் கேட்டு வந்தார். அதனோட விளைவாக தான் நான் இன்றைக்கி பார்க்குறேன். நேற்று அவர் பேசிய கருத்து தவறு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஓகே, அது யார் வேணாலும் ஒத்துப்பாங்க. அவர் பேசியது தவறு. அவர் பேசலைன்னா கூட அவர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறார். அங்கே இருந்த தொண்டர்களை வந்து அந்த நடிகையின் பெயரை சொல்கிறதுக்கு அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பாஸ் விட்டு காவேரியை பற்றி தான் நான் பேசினேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து இரட்டை அர்த்தத்தில் மக்களால் புரிந்து கொள்ளப்படும். இது வந்து உண்மையிலேயே அந்த துணியில் தான் அவர் பேசினாரான்றது வந்து நீதிபதிகள், கணம் பொருந்திய நீதிபதிகள் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு ஆடியோ வந்து இன்றைக்கி 100% எல்லா மீடியாக்கள்லையும் இருக்குது. இது வந்து பேசியது தவறு, அது ஒரு பெண்ணை பற்றி பேசியது தவறு. அவங்க அரசவையிலையோ இல்லை அமைச்சராகவோ எம்எல்ஏவோ எம்பியாவோ எங்கேயுமே இல்லை. அவங்க தனிப்பட்ட இது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது அவங்க கருத்து. ஜோசப் விஜயா இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், அதில் நம்ம வந்து உள்ளே நுழைந்து பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. எஸ், அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அரசியல் காழ்ப்புணர்ச்சினா, அதாவது எந்த கட்சி வந்து திரும்பி ஆட்சிக்கு வரும், நாங்கள் வந்து 505 வாக்குறுதிகளை வந்து கொடுத்து 100% வென்றெடுத்து விட்டோம்லாம் சொல்லிட்டு எங்கேயோ இருந்த ஒரு கட்சி, ரீல்களை வைத்து கொண்டு மட்டுமே பிரச்சாரத்தை நம்பிக்கொண்டிருந்த கட்சி வந்து டக்குன்னு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அவங்க அப்பா வந்து காலி பண்ணி வீட்டில் உட்கார வச்சிருக்கான்றப்போ யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதில் வந்து மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அதற்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எதிர்வினையாக அரசியலில் செய்யணும். இது மாதிரி வார்த்தை ஜாலத்தில் வந்து செய்யக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் ஒரு கடந்த ஒரு 40-50 வருடங்களாக யாரோட வந்து பட்டறையில் வளர்ந்து வந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, உங்களோட திமுக பேச்சாளர்கள் தெரியும். நிறைய பேர், வெற்றி கொண்டாராக இருக்கட்டும், தீப்பொறி ஆரம்பமாகட்டும், ஏன் இவரோட தந்தையார் ஸ்டாலின் ஐயா, இவரோட தாத்தா கலைஞர் கருணாநிதி, இவங்கெல்லாம் பொன்முடி, அவங்களாம் எப்படி பேசியிருக்காங்கலாம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு இதில் கூட வந்து நீங்கள் படுத்துண்டா உட்காந்துண்டாலாம் அவ்வளோ இழிவாக பேசியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால கண்டிப்பாக அது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் அவருக்கு இருக்கும். அதனால் வந்து இந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பேச்சின்னு வரும்போது எஸ், அதாவது காவிரியில் அவங்க தண்ணி விடலை அப்படின்றதுக்கு போராட்டம் நடைபெறணுன்றது வந்து மாற்று கருத்து இல்லை. அது வந்து தண்ணி விட்டுட்டாங்களா இல்ல, அதற்கான போராட்டத்தை தான் அதை மேகதாது கட்டுறாங்க, அதை வந்து தாவேக்கா அரசு தவறி விட்டதுங்கிற போராட்டம் தான் வைக்கிறாரு. அந்த போராட்டத்துல காவிரி குறித்து தான் அவர் பேசுறாரு. திமுக மீது நீங்க பொய் வழக்கு போறீங்கன்னு பேசுறாரு. தொண்டர்கள் அந்த பேரை பண்படுத்துறாங்க. அதுக்கு அவர் எப்படி சார் பொறுப்பேற்க முடியும்? இல்ல நீங்க தொண்டர்களை வழி நடத்துவது யார்? நீங்க ஒரிசாலன்னு நினைக்கிறேன், அமித்ஷா வந்து ஏதோ ஒரு இது சொற்றொடர் அப்போ சொல்லாடல் சொன்னார். அங்கே வந்து பாண்டியன் சொல்லிட்டு ஒரு தமிழர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார். அவரை பற்றி ஒரு சர்ச்சையான பேச்சை பேசினான்னு சொல்கிறாங்க அவங்க. ஓகே, உடனே என்ன கொந்தழிந்தாங்க. 8 கோடி மக்களின் 8 கோடி தமிழர்களின் உணர்வுகளை வந்து இது பண்ணிவிட்டார், சிதைத்து விட்டார் அப்படின்னு எதிராக பேசி, தமிழர்களுக்கு எதிராக பேசி விட்டான்னு சொல்லிட்டு இங்கேருந்து வந்து எல்லாம் வந்து இது பண்ணாங்கல்ல, மீடியாக்களில் வந்து வளைந்து கட்டி வந்தாங்கல்ல. இப்போது அது எங்கே போச்சு? இப்போ நீங்கள் ஒரு பெண்மணியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் ஸோ அந்த பெண்மணியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு யார் வந்து அதிகாரம் கொடுத்தது? அந்த பெண்மணிக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அரசியலிலும் அந்த அம்மையார் இல்லை. எப்படி அப்போ வந்து ஒட்டுமொத்த பெண்களை வந்து நீங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி தானே பேசுவாங்க. சில மாதங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு தொண்டர், ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறானாலே ஒட்டுமொத்த திமுகவுமே வந்து இந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டவர்கள் சொல்லிட்டு மக்கள் நினைப்பாங்க. அது எப்படி மாற்று கருத்தாக இருக்க முடியும்? நீங்கள் வந்து எங்களை பற்றி பேசினா, யாராவது ஒரு தமிழனை பற்றி பேசினா மட்டுமே ஒட்டுமொத்த தமிழர்கள்ன்றது. ஆனால் உங்களுக்கு மட்டும் லைசன்ஸ் இருக்கா, ரைட்ஸ் இருக்கா, யாரை வேணால் என்ன வேணால் பேசலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்களேன். இந்த எக்ஸ் வலைதளத்தில் இன்றைக்கி வந்து திமுக பிரமுகர்கள் வந்து பேசின வலைப்பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை கேட்டிருந்தாங்கன்னா மக்கள் யாருமே இவங்களுக்கு வந்து வாக்களித்திருக்க மாட்டாங்க 2021. ஆனால் கைது அளவுக்கு போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன்னா அது சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த 9 பிரிவுகளில் வந்து வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. அதில் எதுலேயும் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. 7 வருஷத்துக்கு மேலே எந்த வழக்கில் தண்டனை பெறுவதற்குண்டான ஒரு குற்றத்தை அவர் இழைத்திருந்தால் அப்போ மட்டும் கைது பண்ணலான்றவன் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமா ஃபேஸி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் மேக்ஸிமம் 5 வருஷம் தண்டனை காலங்கள் தான் இருக்குது. அதுவும் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாரை அரெஸ்ட் பண்ணலான்னா அவர் தப்பிச்சு ஓடிடுவார்,
இல்லை சாட்சியை கலைச்சிடுவார், இன்னும் ஆட்சிக்கு வந்து குந்தகம் விளைவிக்க போகிறாரு, அந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தால் தான் வந்து நீ சப்போர்ட்டிங் எவிடன்சஸ் இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் அரசியல், இவர் தந்தையார் சொன்னது தான், அரசியல்வாதிகள் அரசியல் தான் பண்ணுவார்கள், அவியல் பண்ண மாட்டாங்க. தாவேக்கா ஜோசப் விஜய் வந்து அரசியல் பண்ணியிருக்கிறார். அவ்வளோ. இதை பார்த்தாவது இனிமேவாது வந்து திமுகவில் உள்ள மேடை பிரமுகர்கள், பேச்சாளர்கள் வந்து தங்களுடைய வார்த்தைகளை வந்து மக்கள் மனது புண்பலம் இல்லாமல் பேசினாங்கன்னா நல்லாயிருக்கும். அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அடுத்தது விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டார். இப்போ மூன்றாவதாக முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாவேகா திமுகவுக்கு இதன் மூலமாக சொல்ல வருவது என்னன்னு நினைக்கிறீங்க சார்? சார், அது என்ன சார், நீங்கள் வந்து திமுக பிரமுகர்கள், திமுக எம்எல்ஏக்கள் கைது சொன்னால் மட்டும் அப்படியே கொந்தளிச்சுன்னு வரீங்க. நீங்கள் போன ஆட்சியில் ஆர்விஎஸ் மணியன்னா அவர் வந்து 85 வயசான முதியவர், எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறார், ஏதோ பேசிட்டார். காலங்காத்தால் 5 மணிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 85 வயசு தாத்தா மாதிரி இருக்கிறாரு, 80 வயசு பாட்டி காலையில் எழுந்திருக்கிறாங்க, வாசலில் கோலம் போட வந்திருக்கிறாங்க. தர நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறீங்க. அவர் எங்கே ஓடிட போகிறாரு? பாகிஸ்தானில் ஓடி போகிறார். அங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து உளவுத்துறையில் வந்து இன்ஃபர்மேஷன் லீக் பண்ண போகிறாரு. காலங்காத்தால் 5 மணிக்கு காஃபி கூட கொடுக்கல அந்த ஆள். உங்களுக்கு தெரியும், 85-80 வயசானாலே உங்களுக்கு வந்து டயபெட்டிக்ஸ் இருக்கும், பிபி இருக்கும், மாத்திரை சாப்பிடுவாங்க, உடல் உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும். ஓடியா போயிட போகிறாரு, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. பாஜக இளைஞரணி தலைவர் முன்னாடி இருந்த எஸ்ஜி சூர்யா, அவர் அரெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எதிராக ஊடகத்தில் பேசுகிறாங்க அந்த கார்த்திக் கோபிநாத், மாரிதாஸ், இதை யாரெல்லாம், அதாவது திமுக செய்கின்ற அந்த செயல்களை வந்து மக்கள் விரோத செயல்களை வந்து எடுத்து சொல்கிறாங்க. தனிநபர் தாக்குதல்கள் கிடையாது. சரி, நீங்கள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறீங்க, நிறைவேற்றலை, இங்கே வந்து சாக்கடை நீர் வந்து தண்ணியில் போய் கலக்குது, இங்கே வந்து பாதாள சாக்கடை போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை வைக்கிறவங்களை வச்சு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா, அது வந்து உங்கள் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறதுனாலே அரெஸ்ட் பண்ணுறது வந்து அது. அப்போ யாராவது குரல் கொடுத்தாங்களா அன்னைக்கு? சவுக்கு சங்கர், அவர் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்கள் வீட்டில் போயிட்டு அந்த கழிவெல்லாம் வந்து வீட்டில் கொட்டினீங்கல்ல, அவங்க அம்மா அந்த மன உளைச்சல் தாங்காமல் இறந்து போனாங்கல்ல, இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இனித்தது இல்லை. ஸோ இப்போ ஓகே, அதுலேருந்து புரிந்து கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இந்த அரசாங்கம், எனக்கு மிக முக்கியமாக என்னென்னா, நாளைக்கு பட்ஜெட், நம்ம இன்றைக்கி பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி அன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது, முதல் முறையாக தாவேகா அரசாங்கம் பட்ஜெட், முதல் முறையாக ஜோசப் விஜயின் தலைமையில், முதல் முறையாக மரிய வில்சன், முதல் முறையாக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் பட்ஜெட் என்னவா போகுதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் எதிர்க்கட்சி நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நாளைக்கு வந்து பட்ஜெட் வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து எப்படி வந்து நம்ம பேசியிருந்தா இந்த அரெஸ்ட்டையும் கைதியும் வந்து தவிர்த்திருக்கலாம். மக்கள் பிரச்சனையை நாளைக்கு யார் வந்து முன்வைக்க போகிறாங்க? திமுக இப்போ நாளைக்கு வந்து எப்படி தானே வரும், தர்ணா பண்ணுவாங்க, இவர் இருக்க மாட்டார் நாளைக்கு. ஸோ இன்னைக்கே தமிழகம் முழுவதுமே இப்போ சென்னையிலிருந்து தஞ்சாவூர் சாலை மார்க்கமாக கொண்டு போகிறாங்க. திரு RS பாரதிகள் அவர் சொன்னது மாதிரி பழைய திமுக காரனை பார்க்கணுமா அப்படின்னு பல முறை கேட்டிருக்காரு. இப்போ தமிழக சாலைகளில் பழைய திமுக காரர்களை பார்க்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா தான் மக்கள் சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக. ஸோ அதுதான் இப்போ உள்ளே இருந்த அந்த ஒரு அரக்கனோ பிம்பமோ இருந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக இங்கே ஜோசப் விஜயோட அரசாங்கம், காவல்துறை வந்து கண்டிப்பாக அதை அடக்குமுறை எடுப்பாங்க, வேறு வழி கிடையாது. லா அண்ட் ஆர்டர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம இதை புரிந்து கொண்டு, எஸ் அவங்க வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி வந்து நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க, அங்கே ரெப்ரசன்ட் பண்ண கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, கோர்ட்டில் வந்து இவங்க தரப்பு வாதத்தை வைக்க போகிறாங்க. தரப்பு வாதத்தை வச்சதுக்கப்புறம் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அடுத்த விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். இல்லை ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியோ போலீஸ் கஸ்டடி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஜுடிஷியல் கஸ்டடி தான் கேட்பாங்க. இது வந்து கிரிமினல் ஆஃபென்ஸ் மாதிரி தெரியல. ஸோ அதனால் மேபி ஜுடிஷியல் கஸ்டடி கேட்கலாம். ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கோர்ட்டில் அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ நாளைக்கு பட்ஜெட் வரும்போது இந்த எம்எல்ஏக்கள், திமுக எம்எல்ஏக்கள், திமுக கூட்டணி எம்எல்ஏக்கள் சொல்ல முடியல, ஆனால் கூட்டணியில் இப்போ யாருமே இல்லை, அந்த கூட்டணி அங்கே போயிடுச்சு. ஸோ திமுக எம்எல்ஏக்கள் நாளைக்கு என்ன பேச போகிறாங்க, பட்ஜெட்டுக்கு எதிரான விவாதங்கள் என்ன வைக்க போகிறாங்க? அதிமுக ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ அதிமுகவில் யார் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, தலைமையில் இருக்கிறாங்க, ஒன்றுமே புரியல நமக்கு. சார், நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டு சண்டைலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நாட்டுக்குன்னு வரும்போது மக்கள் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கிறாங்க, போத் அனைத்து எதிர்கட்சிகளுக்குமே. ஸோ அந்த அட்லீஸ்ட் சட்டசபை நடக்கும்போது, அது சட்டசபைக்குள்ளே இருந்து அவர்கள் செய்கின்ற தவறுகள், இல்லை வந்து அவங்க செய்கின்ற திட்டங்கள் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு
கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்தா தான் நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கும். நீங்கள் வந்து ஏற்கனவே 10.25 லட்சம் கோடி கடனில் வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அவர் வந்து இன்னும் வருஷம் கடன் தான் வாங்க போகிறாரு. எல்லாருமே சொல்கிறோம், இன்னும் 5 ஆண்டுகள் முடியும் போது இந்த அரசாங்கம் 20 லட்சம் கோடி கடனை தமிழக மக்கள் மேலே சுமத்திட்டு தான் போகிறாங்க. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதாவது வந்து நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு கொடுக்க சொல்லுங்கள் டேட்டாவை. ஏன்னா தங்கம் தென்னரசு ஐயா அவர்களே சொல்லிட்டாங்க 20 லட்சம் கோடி கடன்ட்டு. நம்ம அதெல்லாம் டேட்டா போட்டு பார்த்தோம். 19 லட்சத்துலேருந்து 25 லட்சம் 20 லட்சத்துக்கிட்ட வரும். அதனால் முன்ன பின்ன இருக்கும். 20 லட்சத்தை நம்ம தொட்டுடுவோம் நம்ம. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுது, இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இப்போ தான் பார்க்குறோம் 90 பக்கத்துக்கு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்குறாங்க. வெளியில் தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு 10-20 வாக்குறுதிகள்லாம் கொடுத்த மாதிரி இருந்தது. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 90 பக்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அட்டைப்படத்தை விட்டுடுங்க, கவர் ஸ்டோரிலாம் விட்டுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 பக்கங்களில் வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு 4 வாக்குறுதிகளாவது இருக்கும். குறைஞ்சபட்சம் 320 350 வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து எப்படி நிறைவேற்ற போகிறாங்க, படிப்படியாக இந்த பட்ஜெட்டில் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற போகிறாங்கன்ற ஒரு டிஸ்கஷன், என்ன அலோகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை பின்னாடி போயிருக்குது. பள்ளிக்கல்வித்துறை பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆசிரியர்களே இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 260 அரசாங்க பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு போன இதில் ஆட்சியில். இப்போ அதை எப்படி நம்ம ரிவைவ் பண்ண போகிறோம்? ஓராசிரியர் இருக்கிற நிறைய பள்ளிகள் இருக்குன்ற. ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு எப்படி பண்ண போகிறாங்க? விவசாயிகளுக்கு நிதி ஒதுக்கீடு எப்படி பண்ண போகிறாங்க? இதெல்லாம் பேசாமல் நம்ம வந்து வெறும் அரசியலுக்காக இந்த மாதிரியான பேச்சுக்களை பேசி, அதாவது இப்போ எல்லா அட்ராக்ஷனும் மீடியா அட்ராக்ஷனில் இப்போ அங்கே போயிடுச்சு. இல்லை, அதுதான் கேட்க வரேன். அப்போது திமுக ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் அவர்களுமே இது போல நடிகையின் பெயர் எடுத்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானார். பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நகேந்திரன் அவர்களுமே இதே பெயரை எடுத்து அவரும் விமர்சனத்துக்கு உள்ளானார். அப்போதெல்லாம் திமுக வந்து ரொம்ப சாஃப்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுச்சு. ஆனால் தாவேக அரசு மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே பார்க்கப்படுகிறதே சார். இது இல்லை, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யார்? இப்போ வந்து இப்போ இருக்கிற மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் மாதிரி பேசுகிறாங்களா? அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது யார்? ஏன்னா என்ன பிரச்சனைன்னா, உங்களால் தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை தாண்டி வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கட்சி நம்மளை வந்து தோக்கடிச்சிட்டாங்களே. ஏன்னா திமுக அதிமுக பார்த்தீங்கன்னா அங்கே திமுகவில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 10-15 பேர் அதிமுகவில் இருந்து அங்கே போனவங்க தான். ஸோ திமுகலேருந்து இங்கே வருவாங்க, அதிமுகலேருந்து இங்கே போவாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டுப்பாங்க, சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் பெருசாக வந்து அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. இன்னொன்று, அந்த மாதிரியான பேச்சுக்களால் வளர்க்கப்பட்டவர்கள். ஸோ ஒரு போல்டாக வந்து தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, கலந்து போயிட்டாங்க. அது ஈவன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து மத்திய அரசாங்கத்தின் மேலேயே எனக்கு வந்து ஒரு இது உண்டு, குற்றச்சாட்டு உண்டு. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை வந்து முன்னாள் திமுக அமைச்சர்கள் பேசாத வார்த்தைகள் இல்லை, இல்லைங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு திமுக இவர் நிர்வாகி வந்து மேலே வந்து ஐ திங்க் ஒரு அமைச்சர் இருந்தாங்க, ஒரு பெண் அமைச்சர், கீழே வந்து மோடியோ யாரோ இருந்தாங்க. ஸோ அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினான்ற மாதிரியான கமெண்ட்லாம் அடித்தாங்க. பீஸ் ஆக்கிடுவோம்லாம் சொல்லி முன்னாள் அமைச்சர். ஸோ அப்போல்லாம் வந்து மத்திய அமைச்சரவையோ அமைச்சகமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு நாட்டின் பிரதம அமைச்சரை நீங்கள் பீஸாக ஆக்குறேன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த பேச்சுக்கும் அந்த பேச்சுக்கும் என்ன வித்தியாசமே எனக்கு தெரிஞ்சு கிடையாதுல்ல. இல்லை, மாநில அரசின் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அவர் இந்த ஆக்ஷன் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி மாநில அரசு அந்த காவல்துறை உங்கள் கீழே இருக்கிறதுனாலேயே நீங்கள் சொல்கிறது தான் செய்யணுன்றதும் சட்டம் கிடையாதுல்ல. அவங்களுக்குன்னு ஒரு அதிகாரங்கள் இருக்குது. யார் தவறு செய்தாலும் 8 கோடி மக்களுக்கு தானே காவல்துறை. வெறும் அந்த திமுகவில் இருக்கிற தொண்டர்களோ திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கோ எம்எல்ஏக்களுக்கு மட்டும் காவல்துறை கிடையாதுல்ல. அது நம்ம வந்து உச்சபட்ச இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஹெட். அவர் நாட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற வெளிநாடுகள்லையோ இல்லை எந்த இதுக்கு போனாலும், ஃபோரமுக்கு போனாலும், எந்த அமைப்புகளுக்கு போனாலும் பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறார். நம்ம அனைவரையும் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுறார். அப்போ அவரை வந்து ஒரு தவறுதலாக பேசும்போது ஏன் வந்து தாமாக முன் வந்து காவல்துறை வந்து வழக்கை பதிவு பண்ணல? ஸோ அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரங்களில் ஒரு 2026 வரைக்கும், மே மாதம் வரைக்கும் இந்த ஆட்சியாளர்கள் இருந்திருக்கிறாங்க, அரசாங்க அதிகாரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. அது இப்போ மாறிக்கொண்டு வருகிறது. அது வந்து தன்னோட ஒரு காழ்ப்புணர்ச்சிக்காக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுத்தார் அப்படின்னா மேபி ஒரு வாட்டி 2 வாட்டி மக்கள் பொறுத்து கொள்வார்கள். அப்புறம் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவரும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது காலம் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த தவறை உணர்ந்து கொண்டு இனிமேலாவது திமுகவில் உள்ள பிரமுகர்களாகவும் மேடை பேச்சாளர்களாகட்டும் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அப்போது
தாவேகா முதல்வர் விஜய் ஜோசப் அவர்களுடைய இந்த நடவடிக்கை, அதாவது இதை எப்படி பார்க்கறது? இவ்வளவு தைரியமா இதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறதா, இல்ல இது தெரியாம பண்ணிட்டாரு, இதனுடைய விளைவுகள் வேற மாதிரி போக போகுது அப்படிங்கிறது அதையும் திமுக காரங்க காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதா சார்? இல்லை அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு தேதி வரைக்கும் மேபி மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் பயம் இல்லாமல் போயின்னு இருக்கார் அவர். என்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு மற்ற கட்சிகளாலேயோ இல்லை உள்ள அங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களால் அழுத்தங்கள் ஏற்படும் போது கொஞ்சம் ஸ்லோவாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி தேதியில் பார்த்தீங்கன்னா he wants to prove himself. ஏன்னா திருப்பி நம்ம அந்த மேனிஃபெஸ்டோக்கு தான் போகணும். இப்போ வந்து மேனிஃபெஸ்டோவில் வந்து நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் நிறைய இருக்குது. கேட்டால் வந்து கஜானா காலி ஆகிட்டுன்னுவாங்க. இப்போ இதை அப்படியே நீங்கள் வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னா, இப்போ நாளைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி விவாதமே இருக்காது. இன்றைக்கெலாம் வந்து பட்ஜெட்டை பற்றி விவாதமே இருக்காது. எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் பற்றின விவாதங்கள் இருக்கும். திமுக என்னென்ன அநீதிகள் இழுத்தார்கள், தாவக என்னென்ன அநீதி இழுத்தான்னு சொல்லிட்டு போட்டு ரீல்ஸ் மேலே ரீல்ஸாக போயின்னு இருக்கும். ஸோ இப்படி இந்த ஒரு வாரத்துக்கு வந்து இப்படி தான் போகும். ஸோ உண்மையான மக்களுக்கு என்ன திட்டங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க இந்த ஆட்சியில், அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனே வராது. நீங்கள் என்ன சொன்னீங்க என்ன செஞ்சீங்க அந்த டிஸ்கஷனே வராது. ஸோ இப்படி மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய்கிட்ட அப்படியே ஜோசப் விஜய்கிட்ட வந்து கையில் எடுத்து கொடுத்துட்டார், லட்டுவாக எடுத்து கொடுத்துட்டார். அவர் அழகாக அதை எடுத்துன்னு போயிடுவார். நாளைக்கு பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க, சட்டமன்றம் வந்து எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இயங்க போகிறது நாளைக்கு. இவங்க ஒரு 107 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அவங்களாம் இருக்கு, விசிகாலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சேர்ந்து பட்ஜெட்டை பற்றி என்ன விவாதிப்பாங்கன்னே தெரியாது. என்ன விவாதிக்க போகிறாங்க? இப்போது இங்கே இருக்கிற கூட்டணியில் இருக்கிற இவங்க தானே வந்து அங்கே இருந்தாங்க. இப்போ ஏன் இவர் செய்வது தவறுன்னு சொல்லணும்ல? ஜனநாயகத்தில் நீங்கள் வந்து குரல் வலையை நெரிக்கிறீங்கன்னு சொல்லணும்ல? எஸ், அவர் பேசியது தவறு. தோழமை யாராவது சுட்டிருக்கலாம். தோழமை எங்கே எப்படி தோழமை சுட்டணும்னு ஒரு உங்களுக்கு இது இருந்ததுன்னா, குணநலங்கள் இருந்ததுன்னா போன ஆட்சியிலே சுட்டிருக்கணுமே. சுட்டியிருந்தால் அவங்களை வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த இதே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் தோழமை கட்சிகள் எங்கே போனாலும், குறிப்பாக திமுகவில் இருக்கிற இருந்த கூட்டணி கட்சிகள், இப்போ தாவேக்காக்கு வந்த கூட்டணி கட்சிகள் வாய்மூடி மௌனமாக இருக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு தேவை வந்து எம்எல்ஏ சீட்டு. அதை தாண்டி கூடுதலாக இன்றைக்கி அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சுட்டி காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. நிறைவாக சார், இப்போ நீங்க நிறைய தேசிய ஊடகங்கள்லாம் நீங்க வந்து பங்கு பெற்று தமிழகத்தின் என்ன நடக்குது அப்படிங்கிற நிலவரங்களை தேசிய ஊடகங்களுக்கு நீங்க கொண்டு போறீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் ஆகட்டும், பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகட்டும், அவர்களெல்லாம் இந்த நடிகை குறித்து பேசும்போது இது தமிழக ஊடகங்கள்ல இதை வந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பிக்கிட்டே இருந்தாங்க. சமூக வலைதளங்கள்லையுமே இது வந்து மீம்ஸுக்கெல்லாம் உள்ளானது. இப்போ இவர் நேற்றைய தினம் பேசியது பெரிய அளவுல ஊடகங்கள்ல இது வரல. ஆனா தேசிய ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு போக ஆரம்பிச்சிருது. தமிழில் சொல்லக்கூடிய முன்னணி ஊடகங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு விவாதிக்கவே ஆரம்பிக்கல. செய்தியாக காட்டுறாங்க, ஆனா விவாதத்துக்கு இது வரல. இப்போ தமிழக ஊடகங்களின் நிலை எப்படி இருக்கு சார்? மேக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது, ஆஃப்டர் மே இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க சார்? சரி, அதாவது என்ன ஒரு வித்தியாசத்தை பார்க்குறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் திமுகவில் உள்ள தலைவர்கள் பேசுகிற இந்த சொல்லாடலுக்கும் தவறான சொற்களுக்கும் மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வாய் தவறி ஏதாவது ஒரு வாட்டி தான் பேசியிருப்பாங்க. நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்கள், சி.வி. சண்முகம் எத்தனை வாட்டி பேசியிருப்பார்? நயினார் நாகேந்திரன் எனக்கு தெரிஞ்ச அவர் பேசவே மாட்டார், அதிர்ந்தே பேச மாட்டார். அவர் வந்து ஏதோ ஒரு வார்த்தையை விட்டார், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அது வந்து அது பேசியிருக்கக்கூடாதுன்னா நிறைய அவங்க கட்சி சார்ந்தவங்களே சொன்னாங்க, ரைட்டுங்களா? அது மாதிரி ஏதோ 1-2 எடுத்துடலாம், விரல் விட்டு அணிட முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சாரம், அது குறிப்பாக வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேசுகிற சொற்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டிக்ஷனரி போட்டு எடுத்துன்னு போகலாம், அந்த அளவுக்கு பேசிடுவாங்க. அதனால தான் பேசு பொருள், அது நேஷ்னல் மீடியாவுக்கே பேசு பொருளாகுது அது. ஏன்னா சனாதனம், நான் சொன்ன மாதிரி தான், சனாதனம்ன்றதை வந்து அழிக்க வேண்டும் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை மட்டும் சொல்லலை, இங்கே இருக்கிற இந்து மக்களை மட்டும் சொல்லலை, இங்கே உலகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள 145 கோடி மக்கள்லையும் நீங்கள் யாரெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள எதிர்த்து சொல்கிறீங்கன்ற போது நேரடியாக நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. அவங்க அதாவது இப்படி அட்டாக் பண்ணிட்டா எதிர்கட்சி அரசியல் வந்து எப்போவுமே மக்களை வந்து மக்களுக்கு எதிராகவே பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து புள்ளி வைத்த கூட்டணியோட தலைவரை நம்ம ஆயிடலாம், பிரதம மந்திரி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டாவை நெகட்டிவ் அரசியல் எடுத்துன்னு போனாங்க. அது வந்து பெரிய பேசு பொருளாச்சு. மற்றபடி இந்த பொன்முடி அவர்கள் பேசினதோ ஸ்டாலின் ஐயா அப்பெல்லாம் பேசினதெல்லாம் ஒன்றும் பேசு பொருளாகாது. என்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபெய்த், நம்பிக்கையின் மேலே கை வைக்கிறீங்களோ அன்றைக்கி வந்து அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி தான் வந்து உதயநிதி வந்து ரொம்ப பிரபலமானாங்க. பிரபலமாகிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. ஒன்று நல்லது செஞ்சு பிரபலமாகலாம், இல்லைன்னா நல்லது செஞ்சு பிரபலமாகலாம். ஸோ இவர் எப்படி பிரபலமானாலும் மக்களுக்கு தெரியும். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் வந்து கண்டிப்பாக இன்னும் இங்கே நடக்கின்ற ஒரு அவதூறான செயல்களையும் இன்எஃபிஷியன்சி, இங்கே என்னென்ன கவர்னன்ஸில் வந்து இன்எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெரிய ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் உள்ள இங்கே போன ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மீடியாக்களும்
திமுகவுக்கு எதிரான ஒரு குற்ற நடவடிக்கைகள் நடந்தாலோ இல்லை திமுக காரர்கள் வந்து அது தவறு செய்தாலோ இந்த ஆட்சியில் தவறு நடந்தாலோ யாருமே வெளிச்சம் போட்டு காமிக்கலை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுறாங்கன்னா தாவேக்கா செய்கின்ற நல்லது மாதிரி எடுத்துன்னு போகிறாங்க. அப்படி எடுத்துன்னு போகக்கூடாது. சரி, நீங்கள் வந்து தாவேக்கா வந்து எப்போ பார்த்தா இப்போ முன்னாடி உள்ள ஆட்சியாளர்கள் மேலே மட்டுமே குற்றம் சொன்னால் போகாது. ஓகே, நீங்கள் குற்றம் சொன்னீங்க, அதனால தான் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது, அந்த கதை முடிஞ்சுது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, என்ன செய்ய போகிறீங்க, இப்போ உங்கள் ஆட்சியில் வந்து என்னென்ன சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்கன்றதான் சொல்லணும். அதை விட்டுட்டு திருப்பியும் வந்து திமுக அதிமுக மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிற மாதிரி நீங்களும் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும் மாதிரி நீங்களும் ஒரு மற்ற அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து கண்டிப்பாக வரப்போகின்ற தேர்தலில் 29 இருக்கட்டும் 31 இருக்கட்டும் உங்களை புறந்தள்ளத்துக்கு தான் வந்து ரெடியாக இருப்பாங்க. சார், நிறைவாக ரொம்ப சுருக்கமா, இப்போ திமுகவிடமிருந்து பாடம் படித்து விட்டதா தாவேகா? அரசியல் அனுபவம் தாவேகா அடைந்து விட்டதா? இல்லை, அரசியல் அனுபவம் அடைந்து விட்டதாலாம் இல்லை, எப்படி பேசக்கூடாதுன்றது விஜய்க்கு தெரிஞ்சிடுச்சு. அவர் பேசவே மாட்டுறாரு, அது வேறு விஷயம். எப்படி பேசக்கூடாதுன்றது வந்து அவருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் அவர் எந்த விஷயத்துலையும் அவர் பேசுறதில்லை. அவர் பேசினார் அப்படின்னா வந்து ஒன் வே டயலாகாக தான் இருக்குது. எதர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரு, இல்லைன்னா வந்து அவர் கூட்டங்களில் பேசுகிறாரே தவிர மற்றபடி வந்து வேறு எங்கேயுமே பேசுறதில்லை. அந்த பாடம் கற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் அது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை மாதங்களுக்கு அது செல்லுபடியாகும்னு தெரியல. ஆனால் அவர் கூட இருக்கிறவங்களும் யாருமே வந்து ஒரு ரெப்ரசன்டேஷனே பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேது. காவேரி பிரச்சனையை பற்றி பக்கத்து மாநிலத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்ல, நீங்கள் போய்ட்டு நான் வந்து சிஎம்மோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன்றாங்க. நல்ல வேளை அந்த மீட்டிங் கேன்சல் ஆகிடுது. அந்த சிஎம்மோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன்னா உங்களுக்கு யார் இன்புட்ஸ் கொடுக்கறது? சார், நான் நல்லவன், நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க சார். பட் பக்கத்து வீட்லேயும் எழுத்து வீட்லேயும் உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தான் என்னென்ன தவறுகள் இருக்கிறது. நீங்கள் ஆஸ் அ ஸ்டேட் யூ ஆர் ரெப்ரசன்டிங். ஸோ ஆஸ் அ ஸ்டேட் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது முன்னாடி ஆண்ட அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பாஜக அனைத்து கட்சிகளோட ஒரு என்னென்ன வியூஸ்ன்னு கேட்டு அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணணும்ல. நீங்கள் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வியூ மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், அது பற்றி தப்பு இல்லை. ஆனால் வந்து கேட்கணும்ல. அதை கேட்பதற்கே நாங்கள் வந்து கதவை மூடிடுவோம் அப்படின்னா அது எவ்வளோ நாளைக்கு ஓடும்? ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ரசிகர்களாக இருக்கிறவர்கள் வாக்காளர்களாக மாறி இருக்கிறாங்க, அவங்க வாக்களிக்கிற வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் வந்து காலமும் மாற ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஆடிட்டர், அரசியல் விமர்சகர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.